தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக். இன்றைக்கு தியானிப்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை கவனிங்கள். நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். மீண்டும் நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்லுகிறார், தம்மை பின் செல்லுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், வேதத்தை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்னவென்றால் ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது வெண்மையான வஸ்திரம். யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த செகண்ட்ல நமக்கு ஒரு சமாதானம் வருகிறது, நமக்கு ஒரு பரிசுத்தம் வருகிறது. தேவன் பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். அந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்து அதிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பாவத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாவத்தின் மேல் ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த உலகத்திலே பெரிய அற்புதம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாவத்தின் மீது, உலகத்தின் மீது, மாம்சத்தின் மீது, பிசாசின் மீது வெற்றி எடுக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் பெரிய அற்புதம். அவர்களுக்கு தேவன் வெண்வஸ்திரம் கொடுக்கிறார். இது பரிசுத்தத்தை காட்டுகிறது. அதோடு கூட அவர் சொல்றாரு, ஏன்னா இந்த வசனத்தை நம்ம கம்ப்ளீட்டா வாசிக்கணும். என்ன போட்டிருக்காருன்னா, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த பரிசுத்தத்தை வாஞ்சையோடு காத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் நிலைத்திருக்கும். எழுதிடுறார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பொழுது நம்ம பேர் எழுதப்படுகிறது தான். ஆனால் அது அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைய வேண்டும், நீதியின் மேல் நீதி அடைய வேண்டும். மாறாக நடந்தால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படும். ஆனால் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை கிறுக்கி போட மாட்டேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய கிரியை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது 3வது பகுதி, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அல்லது அவனுடைய பெயரை அறிக்கையிடுவேன். எல்லாரையும் பார்த்து சொல்வார், என் பையன் பாரு எவ்வளோ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறான். பாவத்தின் மீது ஜெயம், சாபத்தின் மீது ஜெயம், உலகத்தின் மீது ஜெயம், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்பொழுது பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை சொல்லுகிறார். இவன் ஜெயிக்கிறான் என்று சொல்லி, ஜெயித்தவன் என்று சொல்லி தூதர் முன்பாக சொல்லுகிறார். நம்ம பேர் அவர் வாயால் சொல்றாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதுவும் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக. அப்படி என்றால் நாம் எப்படி பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதை போல வாழ்ந்து விட்டால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானிப்பதற்காக வாசிக்கப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த தியானத்தை ஆவியானவருடைய துணை கொண்டு பெருக்கிக் கொண்டே இருங்கள். இதிலிருந்து அநேக வசனங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அந்த வசனத்தை சேர்த்து தியானிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரத்தை நீர் கொடுத்து வைக்கிறீரப்பா. ஆவியில ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் தொடர்ந்து பெயர் தக்க வைக்கப்படுகிறது ஆண்டவரே. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு
ஆண்டவரை கிடைக்கிற பாக்கியம் எங்க பேரை உங்க வாயினால பரிசுத்த பிதாவுக்கு முன்பாக, பரிசுத்த தூதருக்கு முன்பாக நீர் அறிக்கை இடுகிறீரப்பா. ஓ ரபாலரா ஷகபலராதியாலரபா, எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. பரிசுத்தத்தில் அவ்வளவு ஆசீர்வாதத்தை அடக்கி வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் தரித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.